கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திருப்புவோம். எபேசியர் 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். கடந்த சில வாரங்களாக கிறிஸ்தவ திருமண வாழ்க்கையை குறித்து நாம் போதித்து வருகிறோம். இது 20வது முறையாக நான் போதிக்கிறேன். இதை 20வது வாரமாக இதை போதித்து வருகிறேன். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூவாக இன்றைக்கி இருக்கிறது. ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள். நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், கவுன்சிலிங் ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலையில் 8 மணிக்கு நடக்குது. அப்புறம் 10:30 மணிக்கு இங்கிலீஷில் கவுன்சிலிங் பண்ணுறோம். அப்புறம் சாயங்காலம் 6 மணிக்கு. அப்புறம் என்ன கவுன்சிலிங் வேணும்? இதுதான் கவுன்சிலிங் மாதிரி தான் இதை நடத்துகிறோம். அதனால் அப்படிப்பட்டவர்கள் இதில் வந்து கலந்து கொள்வது அவசியம். எல்லாருமே இதை கேட்பது அவசியம். ஏன்னா நம்முடைய திருமண வாழ்க்கை, கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேணும் என்று வேதம் என்ன போதிக்கிறது தெரிஞ்சால் தான் அதன்படி நம்ம இருக்க முடியும். வேதவசனம் இது அற்புதமாக போதிக்கிறது. திருமணத்தை ஏற்படுத்தின தேவன் மனுஷனுக்காக. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே அதை பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது எப்படி திருமண வாழ்க்கையை எப்படி மனுஷியை உண்டாக்கி அவன்கிட்ட கொடுத்து அப்போ சொல்லப்பட்ட காரியங்கள், இவளின் மாம்சத்தின் மாம்சம், எலும்பின் எலும்பு, இது நிமித்த புருஷனானவன் தகப்பனை தாய் விட்டு தர்மனையுடைய சேர்ந்திருப்பான், இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதன் பிறகு இயேசுவும் பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலும் பேதுருவும் இவங்கெல்லாம் போதிக்கிறத வச்சு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையை ஆரம்பத்தில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைக்கும்போதே என்ன நோக்கத்தோடு ஏற்படுத்தி வச்சார்? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை அப்படியே பிரதிபலிக்கும்படியாக. இட் இஸ் டு பி எ மிரர் இமேஜ் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த உறவை அப்படியே பிரதிபலிக்கும்படியாக, எடுத்து காட்டும்படியாக. அதான் நான் சொன்னேன் இல்லையா, மேரேஜ் இஸ் எ ரீஎனாக்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்பிள். சுவிசேஷத்தில் என்ன நடக்குது அதை அப்படியே திருமண வாழ்க்கையில் நடத்தி காட்டுகிறோம். திருமண வாழ்க்கையை பார்க்கும்போது சுவிசேஷத்தில் என்ன நடக்குதுன்னு வழங்கும். திருமண வாழ்க்கை விளங்கலைன்னா சுவிசேஷத்தை பார்த்தா திருமண வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று விளங்கும். நிறைய வேதத்தில் அப்படி தான். அதாவது இந்த பூமிக்குரிய காரியத்தை வச்சு ஆவிக்குரிய காரியத்தை விளங்கிக்கலாம், ஆவிக்குரிய காரியத்தை வச்சு பூமிக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாக விளங்கி கொள்ளலாம். அப்படி தான் கர்த்தர் அமைத்திருக்கிறார். ஏன்னா கர்த்தர் ஆவியாக இருக்கிற தேவன். இந்த பூமியையும் இந்த பூமியில் உள்ளவர்களையும் இந்த பொருளாதாரம் எல்லாத்தையும் அவர் தான் உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ அவர் ஆவிக்குரியவர் மட்டும் இல்லை, இந்த பூமிக்கும் அவர் தான் ஆண்டவராக இருக்கிறார். அவர் ரெண்டுத்தையும் பயன்படுத்தி இதை பார்த்து அதை கற்றுக்கலாம், அதை பார்த்து இதை கற்றுக்கலாம், அப்படி தான் வச்சிருக்கிறார். இது சரி. இதில் வந்து இப்போ 5ஆம் அதிகாரத்தில் 18லேருந்து 33 வசனம் வரைக்கும் பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட எல்லாம் பார்த்தாச்சு, இன்னும் சில வாரங்கள் தான் இருக்குது. இதில் 31ஆம் வசனத்தை பார்த்தோம் போன வாரம். அதை திரும்ப வாசிக்கிறேன். அதோடு சேர்த்து இன்றைக்கி 32ஐயும் வாசிக்கிறேன். ஏனென்றால் ரெண்டுத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். அதாவது திருமணத்தை எதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்னு கிறிஸ்தவ இறையியலில் போதிக்கும்போது, கிறிஸ்டியன் தியாலஜி இதை டீச் பண்ணும்போது ப்ராப்பராக பெரிய பெரிய தியாலஜியன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? திருமணத்தின் நோக்கமே இப்படி தான். ஆரம்பத்தில் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்தது எதுக்காக? ஒரு 5 காரியங்களை சொல்கிறாங்க. இதில் 4 காரியங்கள் நமக்கு பிரபலமாக தெரியும். இந்த 5ஆவது காரியம் வந்து அவ்வளோ பிரபலப்படுத்தப்படவில்லை. அதுதான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதனால தான் இந்த 5 காரியத்துக்கு ஒன்று அவங்க சொல்கிறாங்க கம்பேனியன்ஷிப்னால் ஆதியாகமம் 2:18 சொல்லியிருக்கிறது இல்லையா? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவென்றது ஆங்கிலத்தில் பல மொழிபெயர்ப்புகளில் ஐ வில் மேக் அ சூட்டபிள் கம்பேனியன் ஃபார் ஹிம்னு வருது. ஏற்ற துணைன்னு தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அப்போ ஒரு துணை, வாழ்க்கை துணை, அதுதான் திருமணத்தினுடைய கான்செப்ட். வாழ்க்கை துணை இதுதான் நோக்கம். வாழ்க்கையில் நமக்கு ஒரு துணையாக நம் தனியாக இருக்கக்கூடாது, வாழ்க்கை துணை வேண்டும். இது ஏன் தனியாக இருக்கக்கூடாது, துணை வேணும்? இந்த ஐடியா எங்கேருந்து வந்ததுலாம் அடுத்த வாரம் அல்லது வர வாரங்களில் நம்ம போதிக்க போகிறோம். சரி, கம்பேனியன்ஷிப் அதுதான் முதல் ரீசன். ஏற்ற துணை இருக்கணும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருந்து நமக்கு துணையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வேணும். 2வது ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஸ்டியன் தியாலஜியில். ப்ரோக்ரியேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன்னா பிள்ளைகள் பிறந்து, திருமண வாழ்க்கையின் மூலமாக பிள்ளைகள் பிறந்து இனப்பெருக்கம் ஏற்பட வேணும், பூமி குடும்பங்களால் நிறைந்திருக்க வேணும். அது 2வது நோக்கம்.
அதை 1:28 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1:28 பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த பலுகி பெருகி பூமியை நிரப்பி என்று சொல்லியிருக்கு. அந்த நோக்கம்தான் இந்த 2வது நோக்கமாக சொல்கிறாங்க. பலுகி பெருகி இந்த இனம், மனித இனம், மனு வர்க்கம் பூமி நிரப்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். 3வது யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்ன்றாங்க. யூனிட்டி அண்ட் ஒன்னஸ்னால் ஆதியாகமம் 2:24 மனுஷியை உண்டாக்கி மனுஷன்கிட்ட கொடுத்த உடனே மனுஷன் என்ன சொல்கிறான்? எலும்பின் எலும்பும் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான் இது நிமித்தம். எது நிமித்தம்? இப்படி ஆண்டவர் ஒரு மனுஷியை ஏற்படுத்தி மனுஷனுக்கு கொடுத்ததுனால இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ அங்கே தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்து, இங்கிலீஷில் அருமையாக வருது லீவ் அண்ட் க்ளீவ். யாரை லீவ் பண்ணோம்? தகப்பனையும் தாயும் விட்டு. எந்த வீட்டிலேருந்து வந்தீங்களோ அந்த தகப்பனையும் தாயும் விட்டு இப்போது ஒரு புது வீட்டை நீங்கள் உண்டாக்கணும். அதுதான் க்ளீவ், அதுதான் இசைந்துன்றது. ஒரு பின்னணியிலேருந்து வர்றோம், ஒரு குடும்பத்தில் வளர்கிறோம். ஆனால் இப்போ உங்கள் மூலமாக ஒரு புது குடும்பம் உருவாக வேண்டும். அதுதான் லீவ் அண்ட் க்ளீவ். அப்போ அந்த உறவு ரொம்ப ஆழமான உறவு. அது சரீர பிரகாரமாக மட்டும் இல்லை, ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப ஆழமான உறவு. அப்படிப்பட்ட ஒரு எல்லா உறவுகள் காட்டிலும் ஆழமான ஒரு உறவாக திருமண உறவை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு ஆழமான ப்ரொஃபவுண்ட் ரிலேஷன்ஷிப்பாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி இருக்கிறார். சரி, 4வது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த உறவை அப்படியே பிரதிபலித்து காட்டுவதற்காக கர்த்தர் அதை ஏற்படுத்தியிருக்கிறார். அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் இருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா எப்படி மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேணும், புருஷன் எப்படி மனைவியை நேசிக்க வேணும், அதெல்லாம் சொல்கிறாருல. அதை எதன் அடிப்படையில் சொல்கிறாரு? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் போது எதை சொல்கிறாரு? கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல. அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிற உறவை வச்சு தான் மேரேஜை புரிஞ்சு கொள்ள முடியுன்றார், திருமண வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள முடியுன்றார். புருஷன் மனைவி அன்பு கூறணுன்னு எப்படி சொல்கிறாரு? கிறிஸ்து சபையில் அன்பு கூர்ந்தது போல. அப்போ இதை பார்க்காம அதை புரிஞ்சு கொள்ள முடியாது. அதை புரிஞ்சு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக இதை வச்சு தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும்ன்ற விதத்தில் 2த்தையும் ஒன்றா கலந்துட்டு இருக்கிறார் ஆண்டவர். இட் இஸ் அ பர்ஃபெக்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவை அப்படியே பிரதிபலிக்கிறதாக இந்த பூமியில் நடத்தி காட்டுகிறதாக திருமணம் இருக்கிறது. அந்த நோக்கம் 4வது நோக்கம். 5வது நோக்கம்தான் பிரபலம் அல்ல. இதனால கவனிங்க, ஏன்னு தெரியல, இதை பிரபலம் ஆக்கலை நிறைய பேர். இதை சொல்கிறது அவ்வளோ கிடையாது. 5 நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கோம். மற்ற 4 நோக்கங்களையும் திருமண ஆராதனைகளில் வாசித்து காண்பிப்பது வழக்கம். பிள்ளையை பெற்றுக்கணும், குடும்பங்கள் உருவாகணும், இதெல்லாம் சொல்லுவாங்க, சில நோக்கங்களை சொல்லுவாங்க. 5வது நோக்கத்தை அவ்வளோ சொல்கிறதில்ல, போதிக்கிறதும் இல்லை நிறையா. அதனால தான் இதை இன்னைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். 5வது நோக்கம்னா எதுக்கு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தப்பட்டது? ரொம்ப நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் நாம் பரிசுத்தமாவதற்காகவும் திருமண வாழ்க்கை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை உண்டாக்குறதுக்கு, நமக்குள்ள ஒரு பரிசுத்தமாகுதலை ஏற்படுத்துவதற்காக திருமண வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். இது மனுஷன் உண்டாக்குன ஒரு திருமண உறவு கிடையாது. திருமண உறவுன்றது மனுஷன் உண்டாக்குனது இல்லை. கல்யாணம் பண்ணிப்பார், பிடிச்சிருந்தா இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படின்னு கிடையாது. இல்லை, இது திருமண வாழ்க்கை வந்த உடனே அதில் கான்ஃப்ரண்டேஷன் தான் உண்டாகும். அது எல்லாம் ஒன்றும் பர்ஃபெக்டாக இருக்காது. அதில் மோதல் ஏற்படுற மாதிரி தான் உண்டாக்கி இருக்கிறார் கர்த்தர். அதில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய குறைபாடுகள், நமக்குள்ளே இருக்கிற சகல பிழைகள் எல்லாம் வெளியே வரும். அது எக்ஸ்போஸ் ஆகும். எக்ஸ்போஸ் ஆகி அதை நாம் காணும்படி செய்து அதிலேருந்து திருந்தி நாம் திருமண வாழ்க்கையில் எப்படி அன்பு கூற வேணும், எப்படி மன்னிக்க வேணும், ஒருவருக்கொருவர் சேவை செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றதெல்லாம் கற்றுக்கொண்டு இந்த திருமண உறவின் மூலமாக ஆவிக்குரிய விதத்தில் நம்ம முற்றிலும் மாற்றப்பட்டு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்கிறது தான் திருமண வாழ்க்கையின் நோக்கம் என்று வேதம் போதிக்கிறது. இதை ரொம்ப சொல்கிறது இல்லை யாரும் அவ்வளோவா. இதை இன்றைக்கு ரொம்ப விவரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதை தான் டீல் பண்ண போகிறோம் பாருங்கள். அதாவது எப்படி இந்த லீவிங் அண்ட் க்ளீவிங்
தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இசைந்து என்று சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அது வெறும் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோட இசைந்து திருமண வாழ்க்கையில் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான் நடக்குது. அதை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உள்ள உறவிலும் அது அப்படி தான் நடக்கிறது. நாம் பழைய காரியங்கள்லாம் விட்டு இவரோட செஞ்சிட்டோம், அதையும் வச்சுட்டு இதையும் வச்சுட்டு இல்லை, அந்த வாழ்க்கையை முடிவு கட்டிட்டு இப்போ ஒரு புது வாழ்க்கையை நாம் ஆரம்பித்திருக்கிறோம் பாருங்கள். அதுதான் கிறிஸ்தவ திருமண வாழ்க்கை. இப்போது இந்த புது வாழ்க்கை ஆரம்பித்ததனுடைய முடிவு என்னவாக இருக்கும்? நாம் யாரோட இசைஞ்சோமோ அவரை போலவே நாம் மாறப்போகிறோம். ஆவிக்குரிய விதத்தில் அது உண்மை, திருமணத்தில் அது உண்மை. திருமணத்தில் 2 பேர் இசைஞ்சு, தகப்பனின் தாய் விட்டு 2 பேரை இசைஞ்சு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற விதமாக வாழும்போது இருவருமே ஆவியானவரால் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உள்ளத்தில் மாற்றப்பட்டு இருவருமே ஒன்றாக கிறிஸ்துவை போல மாறுகிறார்கள். சரி, இப்போ அதனால தான் இந்த லீவிங் அண்ட் க்ளீவிங்கை பற்றி பேசினோம். முதல்ல க்ளீவிங்கை பற்றி பேசினோம், அதாவது இசைந்துன்றதை பற்றி போதித்தேன். அதுக்கப்புறம் விட்டுங்கிறத பற்றி போன வாரம் போதித்தேன். கிட்டத்தட்ட 40 வருஷங்களுக்கு மேலாக நான் இந்த சபையில் மட்டும் பாஸ்டராக இருக்கேன். அதுக்கு முன்னாலேயும் கொஞ்சம் பாஸ்டராக இருந்திருக்கிறேன். ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறேன். அதனால் எல்போர்டு இல்லை, இப்போ கொஞ்சம் சொல்லலாம், கொஞ்சம் அனுபவம் வந்திருக்கு, நிறைய பார்த்தாச்சு. சில நேரத்தில் சர்ப்ரைஸிங்காக இருக்குது. நான் எல்லாம் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், கடைசியில் பார்த்தா புதுசாக வருது இப்போ பிரச்சனைகள்லாம். அதனால் எல்லாம் பார்த்தாச்சுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு இத்தனை வருஷங்களில் நான் பார்த்துருக்கிறேன். நான் கற்றது என்னன்னா, நிறைய திருமண வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணமே என்ன தெரியுமா? இந்த தகப்பனின் தாயும் விட்டு என்கிறதை நன்றாக புரிந்து கொள்ளாதது தான் நிறைய திருமண வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தகப்பனையும் தாயையும் விட்டுனா என்னங்கிறத சரியாக சொல்லாமல் அல்லது சரியாக அவங்களுக்கு புரியாமல் அதை பற்றி ஒரு விளக்கம் இல்லாத இருக்கிறதுனால தான் அவளுடைய திருமண வாழ்க்கையில் இன்றைக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. விட்டுனா என்னென்னு போகிற வாரம் சொன்னேன் உங்களுக்கு. விட்டுனா என்ன? அபேண்டன் கிடையாது. அதாவது விட்டுனா தகப்பனையும் தாயும் தூக்கி எறிய சொல்லலை அல்லது கைவிட சொல்லலை, அதுதான் அபேண்டன்மெண்ட் இல்லையா? அப்படியெல்லாம் வேதம் போதிக்கிறது. தகப்பனையும் தாயும் கனம் பண்ண சொல்லுது. அது வாழ்நாள் முழுக்க நம்ம பண்ண வேண்டிய காரியம். அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லாம் கூட இருக்குது. வயதான காலத்தில் அவங்கள வச்சு காப்பாற்றி அவர்களுக்கு வேண்டிய செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. அது செய்யாதவன் கிறிஸ்தவனே கிடையாதுன்னு வேதம் போதிக்குது, விசுவாசியே கிடையாதுன்னா வேதம் போதிக்குது. ஆகவே தகப்பனையும் தாயும் விட்டுனா அவங்கள பற்றி இனிமேல் கேர் பண்ணாத, அவங்கள பற்றி ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு உனக்கும் தொடர்பு கிடையாது, அந்த விதத்தில் சொல்லவில்லை. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தகப்பனையும் தாயும் விட்டுனா எந்த விதத்தில் சொல்லியிருக்குது? எந்த விதத்தில் சொல்லியிருக்குன்னா, வாழ்நாள் முழுக்க ஒரு குடும்பத்தில் வளர்கிறோம், தகப்பன் தாய் தான் நம்மளுக்கு முக்கியம். உலக உறவுகளில் எல்லார காட்டிலையும் தகப்பனையும் தாயும் தான் நம்புகிறோம். அவங்க கையில் நம்ம இருக்கிறோம், அவங்க தான் எல்லாம் நமக்கு தர்றாங்க. நம்முடைய ஜீன்ஸ் எல்லாம் அவங்கள்ட்டேருந்து வந்தது, நம்முடைய குணங்கள் குணாதிசயங்கள் எல்லாம் அவர்கள்ட்டேருந்து பிறந்தது இல்லையா? பழக்க வழக்கங்கள்லாம் அவர்கள்ட்டேருந்து வந்தது. அவர்களை காட்டிலும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. தகப்பனும் தாயையும் காட்டிலும் அவங்க தான் நம்பர் 1 உறவாக இருந்தது உலக உறவுகளில். ஆண்டவர் தான் நம்பர் 1, ஆனால் நான் பூமிக்குரிய உறவுகளில் சொல்கிறேன். பெற்றோர் தான் நமக்கு நம்பர் 1 இருந்தாங்க. ஆனால் அதுதான் ஆதாம் சொல்கிறான், இது நிமித்தம். எது நிமித்தம்? இப்போ கடவுள் ஒரு மனைவியை கொண்டு வந்துட்டார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு. இப்போ மனைவின்னு ஒன்று வந்துட்டதுனால புருஷன் என்ன பண்ணுமா? இவ்வளவு நாள் தாய் தகப்பன்னு தான் நம்பர் 1 இருந்தது அவனுடைய பூமிக்குரிய உறவுகளில். இன்று முதல் மனைவி வந்துட்டதுனால இப்பொழுது மனைவி அந்த முதலிடத்தை எடுத்துக்கொள்கிறாள். அவளுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்க. இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ப்ரையாரிட்டி. யாருக்கு ப்ரையாரிட்டி? யாருக்கு முக்கியத்துவம்? முதல் முக்கியத்துவம் என்கிறது இங்கே அதுதான் கேள்விங்க. பெற்றோரை விட்டுற சொல்லலை. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அநேக நேரத்தில் நம்ம கூடயே இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய வேண்டியது. என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னென்னா, இதை சொன்னார். பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் இதையே போதிக்கிறாரு. 5:31 எபேசியர் 5:31 அவர் திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது அதே வசனத்தை கோட் பண்ணுறார். இது நிமித்த புருஷனானவன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான் என்று இயேசுவே சொல்கிறாரு. ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இவ்விதமாய் அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள்னு அதை பற்றி ஒரு காமெண்ட்ரி வர கொடுக்குறாரு. கோட் பண்ணிவிட்டு இவ்விதமாய் இது மாதிரி அவள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்னு சொல்லி மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் 6லேருந்து 9 வசனம் வரை உள்ள வசனங்களில்
சொல்கிறாரு. ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன்னு அங்கே சொல்கிறாரு. இது எந்த சமுதாயத்துக்கு இவையெல்லாம் சொல்லப்பட்டது ஒரிஜினலான்னு பார்த்தீங்கன்னா, பவுல் யாருக்கு எழுதுகிறாரு? எந்த சமுதாயத்துக்கு இதை எழுதுகிறாரு? இயேசு யாருக்கு இதை சொன்னார்? யூதர்கள் மத்தியில் சொன்னார். பவுல் அவர் எழுதின கடிதங்களை வாசித்தவர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் யூதர்களாக இருந்தாருங்க. புறஜாதிகளும் அதில் வந்து சேர்ந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடுக்கு சொல்கிறாரு. பொதுவாக புறஜாதிகளாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பழக்க வழக்கம் என்ன தெரியுமா? அன்றைக்கு கல்யாணம் பண்ணிட்டு புருஷங்காரன் அப்பா அம்மாவோட தான் குடியிருந்தான். ஹலோ, அவர்களுக்கு தான் சொல்கிறாரு, இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான் சொல்கிறாரு தகப்பனையும் தாயும். அதனால் தகப்பனையும் தாயும் விட்டுனா நீ வீட்டை விட்டு வெளியே போய் தனி கொடுத்தம் வைக்கிறதா நீ மனுஷனே கிடையாது, நீ கிறிஸ்தவனே கிடையாதுன்னு அப்படி ஒன்றும் சொல்லலை. அப்படி தான் அவங்களுடைய பழக்க வழக்கம், அப்படி தான் இருந்தாங்க. ஆகவே விட்டுங்கிறது, தகப்பனையும் தாயும் விட்டுங்கிறதுடைய அர்த்தத்தை ஆழமாக நாம் புரிந்து கொள்ள வேணும். அது டசன்ட் மீன் ஃபிசிக்கல் செப்பரேஷன், ஒரு சரீர பிரகாரமான பிரிவு அல்ல. பொட்டியை தூக்கிட்டு அப்பா வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா போதாதுங்க. சில நேரம் அப்பா விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா, அப்பா அம்மாவையும் 500 மைல் தூரம் போய் வந்துட்டா அவங்களுக்கு கூட கூப்பிட்டு வந்துருக்குறாங்க மனதளவில். இன்னும் தகப்பனையும் தாயும் விடலை. இதெல்லாம் போன வாரம் சொன்னேன் உங்களுக்கு இல்லையா? சில நேரத்தில் 1000 மைல் 2000 மைல் தூரத்தில் இருப்பாங்க, ஆனால் தகப்பனும் தாயும் தினந்தோறும் இருக்கிறாங்க இவங்களோட. ஏன்னா அவங்க பண்ணது இதை தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் எப்படி, ஆகவே நாம் எப்படி தான் செய்யணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போனா தகப்பனையும் தாயையும் விடவில்லைன்னு அர்த்தம். இது நாட் ஃபிசிக்கல் செப்பரேஷனை சொல்லலைங்க, சரீர பிரகாரமாக விட்டு வெளியே போகிறத பற்றி சொல்லலை. இன்னைக்கு இந்தியா தேசத்துலையும் அதே கலாச்சாரம் தானே. நிறைய பேர் தகப்பன் தாயோடு இருக்கிறாங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் மனதில் ஒரு காரியம் கிளியராக இருக்கணும். என்ன கிளியராக இருக்கணும்? நான் தகப்பன் தாயோடு இருந்தால் கூட இதில் தகப்பன் தாய்க்கு நீ முதலிடமா அல்லது மனைவிக்கு முதலிடமா என்கிறதுல தெளிவு மனிதர்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஒரே வீட்டில் இருக்கலாம், அவங்களோடய சேர்ந்து கூட வாழலாம். ஆனால் யாருக்கு முக்கியத்துவம், இன்னிலேருந்து யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்றதில் ரொம்ப கரெக்டாக தெளிவான விஜயம். ரொம்ப கல்யாணம் ஆன பிறகு மனைவிக்கு அந்த முதலிடம் வந்துடுகிறது. தகப்பன் தாய் எப்பவும் தகப்பன் தாயாக இருப்பாங்க, அவங்களுக்கு கனம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் முதலிடம்ன்றது மனைவிக்கு வந்து கிடைத்து விடுது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற ஒரு பெரிய பிரசங்கர் இருந்தார் பாருங்க. 1800ஆம் ஆண்டுகளில் பெரிய சபை, இந்த மாதிரி ஒரு பெரிய சபையில் போதகராக இருந்தார். எப்படி தான் பிரசங்கம் பண்ணார மனுஷன், மைக்கு ஒன்றும் இல்லாமல் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. தலை சிறந்த போதகர், சரித்திரத்திலே மிக சிறந்த போதகர்ன்றாங்க அவர் இதை பற்றி பேசுகிறார் பாருங்க. கிட்டத்தட்ட எல்லா வசனத்தை பற்றியும் பேசியிருக்காரு பைபிளில் இருந்து. இந்த வசனத்தை பற்றி என்ன போதிச்சிருக்கிறாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, இது வந்து வெறும் ஒரு சோஷியல் கஸ்டம் கிடையாது. 5:31 சொல்லியிருக்கிறது, இது நிமித்த புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான் அப்படின்ற. தகப்பனையும் தாயும் விட்டு வர்றதுன்றது ஒரு சோஷியல் கஸ்டம் கிடையாது. சோஷியல் கஸ்டம்னா சமூகத்தில் இருக்கிற ஒரு வழக்கம் கிடையாது. இது வெறும் ஒரு சோஷியல் கஸ்டம் அல்லது சமூக வழக்கத்தை அல்லது ஒரு பாரம்பரியத்தை போதிக்கவில்லை. இது எதை போதிக்குது? கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு ஆழமான ஒரு உறவை போதிக்கிறதா இருக்கிறது. நாம் உலகத்தை விட்டு, இந்த உலக பழக்க வழக்கத்தை விட்டு இத்தனை வருஷமாக உலகத்தில் பிறந்து வாழ்ந்து பாவத்தில் உழண்டு பாவிகளாக பிறந்து பாவம் செய்து வாழ்ந்து எவ்வளோ கனெக்டடாக இருந்தோம். அந்த வாழ்க்கை தான் தெரியும். அதை துண்டிச்சுக்கிட்டு வந்து ஆண்டவராக இயேசுவோடு சேர்றோம் நம்ம. ஹலோ, ஆனால் எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் தானே இருக்கிறோம். இருக்கிறீங்களா இல்லையா? எங்கெங்கே வீடு? பரலோகத்திலே வீடு. உங்கள் வீடு எங்கே இருக்குது? பரலோகமான உங்கள் அட்ரஸ்ஸு கிடையாது. இங்கே தான் இருக்கிறீங்க. இதே உலகத்தில், இதே பாவ உலகத்தில், இதே பிசாசானவன் தாண்டவம் ஆடுகிற இந்த உலகத்தில் தான் வாழுகிறீங்க. அதே அட்ரஸ் தான், அதே ஊர் தான், அதே இன மக்களோடு தான் இருக்கிறீங்க, அதே மொழியை பேசுகிறீங்க. பல்வேறு விதங்களில் சாப்பாடெல்லாம் இன்னும் சாம்பார் சாதம் தான் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் ஒன்றும் மாறலை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் பெரிய மாற்றம் உண்டாயிடுச்சு. முன்ன இந்த உலக பழக்க வழக்கத்தின்படி வாழ்ந்தீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்லுது? எப்படி சொல்லுது அதை பற்றி?
அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடி அப்படிதானே வாழ்ந்தோம். முற்காலத்தில் எப்போ ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு முன்னால இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படையாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். உலக வழக்கத்தை ஃபாலோ பண்ணீங்க. பிசாசானவனுடைய காரியம், பிசாசானவனுடைய எல்லாம் உங்களுக்குள்ளே வேலை செஞ்சிட்டு இருந்தது. பாவத்தின் மூலமாக அதையெல்லாம் அவன் நடப்பித்து கொண்டதான். அதன்படி தான் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அதில் மூழ்கி போயிருந்தோம், பாவத்தில் கிடந்தோம். அதில் அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி தான் இருந்தோம். தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்கள் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எங்கேருந்து எங்கே வந்துட்டீங்க பாருங்கள். உலக வழக்கத்தின்படி வாழ்ந்தீங்க, பாவத்தில் செத்து கிடந்தீங்க. இப்பொழுது கீழ்ப்படியாமல் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு சாத்தான், அவனுடைய ஆவிக்கேற்றபடி நடந்துக்கிட்டீங்க. மாம்ச இச்சையின்படி மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்தீர்கள். என்னென்ன மாம்ச இச்சை டிக்டேட் பண்ணுதோ, எது வேணுன்னதோ அதையெல்லாம் கொடுத்தீங்க, அதையெல்லாம் செஞ்சீங்க, அந்த பழக்கத்தின்படி நடந்துக்கிட்டீங்க. ஆனால் கர்த்தர் அதிலிருந்து இப்போ விடுவிச்சு இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மளை உயிர்ப்பித்திருக்கிறார். எங்கேருந்து எங்கே வந்துட்டீங்க? அங்கேருந்து அந்த ஆழமான உறவு உலகத்தோடு அப்படியே ஒன்றி ஒட்டி போயிருந்தோம். அதிலே பிறந்து அதிலே உழண்டு பிசாசானவன் உள்ளே இருந்து நமக்குள்ள காரியங்களை நடப்பித்து கொண்டிருந்தான். அப்படி தான் வாழ்ந்தோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? துண்டிச்சாச்சு. அதுதான் ரட்சிப்பு. அதானங்க ரட்சிப்பு. முன்ன மாதிரியா இருக்கிறீங்க? இப்போது சொல்கிறார் முற்காலத்தில் அப்படி இருந்தீங்கன்றாரு. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது முன்ன காலத்தில் அப்படி தான் இருந்தீங்கன்றது? அப்படி தான் இருந்தோம் முன்ன காலத்தில். இப்போது வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. இப்போல்லாம் கேட்குறாங்க இல்லையா, என்னையா முன்னெல்லாம் அதுக்கெல்லாம் வருவேன், இப்போ வர்றதில்லை, இப்போ ஒன்றுமே கண்டுக்கிறது இல்லை, இப்போது முன்ன செஞ்ச காரியம்லாம் செய்கிறது இல்லைன்னா என்ன சொல்கிறீங்க? இல்லைப்பா இப்போ நான் மாறிட்டேன், இப்போது மாறிட்டேன். அப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றம். அதுதான் ஸ்பர்ஜன் சொல்கிறார். இட்ஸ் an illustration of the relationship between Christ and the church. ஒரு ஷிஃப்ட் இன் ப்ரையாரிட்டிஸ் என்றாரு. எதுக்கு முதலிடம் என்கிறதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குது? உலக தகப்பன் தாய் அவர்களுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்ந்து வந்தோம். அவர்களை சுத்தமாக விட்டுறல, நம்ம சுத்தமாக அவங்கள கைவிட்டுறல, தூக்கி எறிஞ்சிடல. ஆனால் இப்போது ஒரு புதிய ஒரு மாற்றம் வந்திருக்குது. அது என்னென்னா, மனைவிக்கு அந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி, அந்த மனைவிக்கு தான் புருஷன் அப்படின்னு முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவர்கள் ரெண்டு பேரும் இப்படி யோசித்தாதான், இப்படி இருந்தால் தான், அந்த தகப்பனையும் தாயும் விடணுன்றது வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? ஒரு புது குடும்பமாக இவர்கள் உருவாக முடியும். விடுறதுனா என்னன்னு தெரியலன்னா, நீங்கள் ஒரு தனி யூனிட்டாக ஒரு குடும்பமாக உருவாகிறது ரொம்ப கஷ்டம். விட்டால் மட்டும் போதாது, இசைந்து, மனைவியுடன் இசைந்து. அப்படின்னா என்ன? ஒரு உடன்படிக்கையின் மூலமாக ஒரு ஆழமான உறவுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். சொன்ன இல்லையா, உடன்படிக்கைன்றது வாக்குறுதிகளை கொடுக்குறோம். திருமணத்தில் இன்று முதல் என்னுடைய விவாக மனைவியாக உன்னை ஏற்றுக்கொண்டு நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை கடவுளுடைய தூய நியமப்படி உன்னை நேசிக்கவும் காப்பாற்றும் வாக்கு கொடுக்குறேன். அதுதான் கவனன்ட் ப்ராமிஸ். இந்த மேரேஜ் கவனன்ட்டுடைய ப்ராமிஸ். எல்லா கவனன்ட்லேயும் ப்ராமிஸ் ஒரு மெயின் ஃபீச்சர். அந்த கவனன்ட்டை உறுதியாக்குறது என்ன? அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள், வாக்கு கொடுக்கப்படுகிற காரியங்கள். த ப்ராமிஸ் இஸ் மேட் அண்டர் தட் கவனன்ட்டு. அந்த கவனன்ட்டில் ப்ராமிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றது அதன்படி நடக்கிறது இல்லை. நான் எனக்கு என்ன ஃபீலிங் இருக்குதுன்றதை பற்றி பிரச்சனை இல்லைங்க, அதன்படி நடந்து கொள்வதில்லை. நான் என்ன வாக்குறுதி கொடுத்தேனுங்கிறத பற்றி அதை வச்சு தான் நடந்து கொள்கிறேன். ஸ்பர்ஜன் இதை போதிக்கிறார். ஏன் அவரை சொல்கிறேன்னா, அவர் மிகப்பெரிய போதகர். எல்லாரும் அவர்கிட்ட தான் போய் நிறைய காரியங்களை பார்க்குறாங்க. அவர் எப்படி சொன்னார்ன்றதை பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். இதோடைய ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன் என்னான்னு சொல்கிறாரு. இது நடைமுறையில் இது எப்படி வருது வாழ்க்கையில் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறாரு.
நடைமுறையில் எப்படி வருது? கிறிஸ்தவ தம்பதிகள், திருமணமான தம்பதிகள் தன்னுடைய வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேணும், அவர்கள் ஒவ்வொருவரும் கணவனும் மனைவி எதற்கு முதலிடம் கொடுக்க வேணும்ங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேணும். மற்ற எல்லாத்தை காட்டிலும், போன வாரம் அதை பற்றி பேசினேன், மற்ற எல்லாத்தை காட்டிலும், வேலையை காட்டிலும், பிள்ளைகளை காட்டிலும், தாய் தாப்பினை காட்டிலும், எல்லாத்தை காட்டிலும், நண்பர்களை காட்டிலும், இதெல்லாம் வருங்க. இதுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சில ஆளுங்க பாருங்கள், குடும்பத்தில் சரியாக உருப்படுறது இல்லை. ஏன்னா திருமண வாழ்க்கை உருப்படுறது இல்லை. ஏன்னா கல்யாணம் ஆன பிறகு அவன் நண்பனோட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு. என் மனைவியை விட என் நண்பனுக்கு தான் என்னை நல்லா விளங்குது, அவனோட தான் நான் எல்லாம் பகிர்ந்து கொள்வேன். போச்சு, அவ்வளோதான், கிழிஞ்சுதுன்னுவாங்களே நம்ம ஊரில், அந்த கதை தான். அது உருப்படுறதுக்கு வழியே கிடையாது பாருங்கள். ஏன்னா பைபிள் சொல்கிறத வயலேட் பண்ணிட்டீங்க. நீங்கள் பைபிள் சொல்கிறபடி செய்யலைன்னா குடும்ப வாழ்க்கை உருப்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நண்பர் வேணான்னு சொல்லலை. இவ்வளோ நாளாக நண்பன் இருந்தேன்னு இனிமேல் போன்னு சொல்ல முடியாது. இனிமேல் வேறு விதமான நண்பன். அவன் வந்து கொஞ்சம் பின்ன இடத்துக்கு போயிடுறான், மனைவி முன்னாள் இடத்துக்கு வந்து விடுகிறாள். இல்லையா? இருக்கீங்களா? இதை சொல்லிவிட்டு ஸ்பர்ஜன் சொல்கிறாரு, இதோட 32ஆம் வசனத்தை கவனிக்கணுன்றார். இந்த ரகசியம் பெரியதுன்னு அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்குது. தகப்பனி தாயை விட்டு மனைவியோடு நீ சேர்ந்திருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் இந்த ரகசியம். எந்த ரகசியம் பெரியது? தகப்பனி தாயை விட்டுட்டு பொட்டி தூக்கிட்டு மனைவியோட போய் இல்லை இல்லை இல்லை, எந்த ரகசியம் பெரியது? கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இருக்கிறத பற்றி நான் பேசுகிறேன்றார். இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்கே என்ன நடக்குதுனால புரிஞ்சுக்கும். கிறிஸ்துவுக்கும் சபைக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாச்சு? கிறிஸ்துவும் சபையும் எப்படி உறவில் இருக்கிறாங்க? உலக வழக்கத்தின்படி நடந்து கொண்டு, பிசாசின் ஏவுதலின்படி காரியங்களை செய்து கொண்டு, மாம்ச இச்சையின்படி மனம் விரும்பினதை செய்து அப்படி வாழ்ந்த நாம் இப்பொழுது கம்ப்ளீட்டாக தேவனுடைய பிள்ளைகளாகி ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், பிசாசு இல்லை, மனம் விரும்பினது செய்யலை, அவர் விரும்பினது செய்கிறோம், அப்படி முற்றிலுமாக மாறிட்டோம். இப்போ ஆண்டவர் வந்துட்டார் அந்த இடத்துக்கு. முன்ன வேறு விதமாக இருந்தோம், இப்போ ஒரு விதமாக இருக்கிறோம். இதுதான் ரகசியம். இந்த ரகசியம் பெரியதுன்றார். இது இந்த புருஷன் தகப்பன் தாயை விட்டு மனைவியோட சேர்ந்திருப்பான்றது ஒரு பெரிய ரகசியம்ன்றார். என்ன ரகசியம்? இதுதான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் நடக்குது. ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றத்தை ஆழமாய் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேணுன்றது நல்லா விளங்கும் அப்படிங்கிறார். சரி, க்ளீவிங்கும் பார்த்தோம் நம்ம, இல்லையா? க்ளீவிங்குங்கிறது ஒட்ட வைக்கப்படுறது. எப்படி? வாக்குறுதிகள்னாலே, திருமண நேரத்தில் கொடுக்கப்படுகிற வாக்குறுதிகள்னாலே ஒட்ட வைக்கப்படுறோம். பிரிக்க முடியாத அளவுக்கு ஒட்ட வைக்கப்படுறோம். எல்லோரும் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் சொல்லுவாங்க, there is no relationship closer than the blood relationshipனு சொல்லுவாங்க. இரத்த உறவை காட்டிலும் உறுதியான உறவு இந்த உலகத்தில் இருக்க முடியாதுன்னுவாங்க. இப்போ தாய் தகப்பன் கூட பிறந்தவங்க, அந்த உறவு தான் ரொம்ப உறுதியானதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இல்லை, பைபிள் சொல்லுது அதை விட உறுதியான உறவு ஒன்று உருவாகிறது திருமணத்தில், கணவன் மனைவிக்கிடையே. அதை விட ஆழமான உறவு உருவாகிறது. இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள்ன்ற விதத்தில் அதை விட ஆழமான உறவு உண்டாகிறது. சரி, இதனுடைய இம்பேக்ட் என்ன? ப்ராக்டிக்கலாக இது எப்படி இம்பேக்ட் பண்ணுதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நண்பர், பிள்ளைகள், வேலை எல்லாம் பின்னடத்துக்கு போயிடுது. அதுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துடலாம். சில வேலையே கதின்னு கிடப்பான், இல்லையா? 24 மணி நேரம் வேலை தான் சிந்தனை. எதை விற்கலாம், எதை வாங்கலாம், என்ன பண்ணலாம், இதே தான். மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யோசனை எதுவும் இருக்கா? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். அப்படி இருந்திருப்பாங்க. சிலர் பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்கிறேன்னுருப்பாங்க. அதெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. இப்படி பல காரியங்களை முதல்ல வச்சு வாழ்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வருது. எல்லா மனித உறவுகள்லேயும் இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு இருக்கிற உறவுக்கு முக்கியத்துவம் உண்டாயிடுது. இது முதல்ல என்ன உண்டாக்குதுன்னா, இந்திய திருமணத்தில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே தான் இது. ஆனால் இந்திய திருமணத்தில் ரொம்ப விசேஷமாக இந்த மதர்-இன்-லா டாட்டர்-இன்-லா ப்ராப்ளம் இருக்கு இல்லையா? எல்லாம் தெரியாத மாதிரி இருக்கிறீங்க. எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி அப்படியே நேராக பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ, இந்த சப்ஜெக்ட் வந்துட்டார் அப்படின்னு. நல்லா தெரியும் உங்களுக்கு. மருமக மாமியார் தகராறு, அதை உண்டாக்குறது இதுதான். பைபிள் சொல்கிறது நீங்கள் செய்ய போனால் அது எதுக்கு வழிவகுக்குது?
மருமக மாமியாருடைய தகராறுக்கு வழிவகுக்குது. ஏன்னா மாமியாருக்கு இது புரியல. எது மாமியார் ஏஎஃப்டிக்கு வந்ததில்லை, அது புரியல. மருமகளுக்கும் அது புரியல. தாப்பனையும் தாயும் விட்டுனா என்னன்னு புரியல. ஏன்னா மனைவி என்ன சொல்கிறா, தாப்பனையும் தாய் விட்டுன்னு சொல்லியிருக்கு, நீ விட்டியா, முதல்ல கிளம்பு, பொட்டி தூக்கிட்டு வெளியே போகலாம் வா அப்படின்றா. இல்லைன்னா என்ன சொல்கிறது, விட்டாச்சு இருந்தாலும் நீ விடலை, அவங்க வரக்கூடாதீங்க வீட்டுக்கு, ஏன்னா பைபிளில் அப்படி சொல்லியிருக்குது. தாப்பனையும் தாயும் விட்டு என்னென்ன எங்கே போச்சாங்கன்னு தெரியல. இதெல்லாம் அப்படி சொல்லவே இல்லை வேத வசனம். தாப்பனும் தாயும் இங்கே வரக்கூடாது, அவங்களுக்கு நான் ஆக்கி போட மாட்டேன், அவங்களுக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நீ என்ன கேட்கக்கூடாது, அவங்களுக்கு நான் மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படின்றது இவங்க. அவங்க அம்மா அப்பாவே கெதின்னு கிடக்கிறது அவன். ஏன்னா அதுக்கு தான் இங்கே கொஞ்சம் கேட்கணும். கேட்டாலே சரியாயிடும். எல்லோரும் குடும்பமாக உட்காந்து கேட்டாலே அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்துடும். ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. எத்தனையோ குடும்பங்களில் நல்ல இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. ஆமாம் அவ்வளோதான், கல்யாணம் ஆயாச்சு, இனிமேல் பையன் ஒரு மனைவி இருக்குது, மனைவிக்கு தான் முதலிடம், நம்ம கொஞ்சம் பேக் ஆஃப் பண்ணிக்கணும். அதனால் பையன் இல்லைன்னு இல்லை, பொண்ணு இல்லைன்னு இல்லை, நம்ம பிள்ளை தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வந்துடணுன்றது மனதில் நமக்கு செட்டில் ஆகுது இல்லையா? இது இந்தியா தேசத்தில் இது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய இந்திய மனிதர்கள் எங்கிட்டே கூட சிலர் கேட்டிருக்காங்க, எங்கள் வீட்டில் வந்தால் பெரிய தொல்லைங்க, மாமியார் இப்படிங்கிறது, மனைவி இப்படிங்கிறது, யார் பேச்சை நான் கேட்குறது, எங்கள் அம்மா அப்படின்றாங்க, என் மனைவி இப்படிங்கிறது சொல்லுது, நான் யார் பேச்சை கேட்குறது, அம்மா சொல்கிற பேச்சை கேட்குறதா, மனைவி சொல்கிற பேச்சை கேட்குறதா? அதுக்கு தான் ஏஎஃப்டிக்கு வந்திருந்தா, இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா கொஞ்சம் வழங்கும். கிளியர் ஆன்சர் என்ன, முதல்ல மனைவியினுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். மனைவியினுடைய தேவையை நல்லா கவனிங்க. நீங்கள் அப்படின்னா அம்மா அப்பா கோச்சிக்க மாட்டாங்களா? நல்லா கவனிங்க. மனைவியினுடைய தேவையை முன்னுரிமை கொடுத்து நீங்கள் நல்லா சந்திச்சிங்கன்னா உங்கள் மனைவி உங்களோட ரொம்ப ஐக்கியமாயிடுவாங்க. உங்கள் பெற்றோருக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை சந்தோஷமாக செய்வாங்க உங்களோட சேர்ந்து. இது ரொம்ப சிம்பிள் மேட்டர். ஏன் அதை சந்தோஷமாக செய்வாங்கன்னா உங்கள் நிமித்தம், உங்களை அவங்க நேசிக்கிறது நிமித்தம், நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா செய்கிறது நிமித்தமாக. நீங்கள் அவங்களையே முதல்ல வச்சு அவங்களுக்கு எல்லாம் பண்ணுறீங்க இல்லையா? உங்களுடைய அன்பின் நிமித்தமாக தன்னுடைய புருஷனுடைய தாயாரையும் தகப்பனாரையும் எப்படியெல்லாம் நல்லா வச்சுக்கணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ சொந்த தாய் தகப்பனுக்கு செய்கிற மாதிரி அவங்க செய்ய முடியும். 2 பேரும் சேர்ந்து அம்மா அப்பாவை நல்லா கவனிச்சிக்க முடியும். அவங்களுக்கும் எந்த குறையும் இருக்காதுன்னு நான் சொல்கிறேன். இங்கே வெளியே போயிட்டு அவர் தப்பாக பேசக்கூடாது. நீங்கள் சில ஆளுங்க இருக்கிறாங்க, அவர் சொல்லிட்டாருப்பா முதல்ல நம்ம மனைவி தான், முதல்ல அம்மா அப்பாவை வெளியே ஏற்று சொல்லவே இல்லை. நான் அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன். நான் மனைவியை நீங்கள் நல்லா கவனித்து நல்லா வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கன்னா, மனைவியுடைய தேவைகளை சந்திக்கிறதுல முதலிடம் கொடுத்து அவளுடைய தேவைகளுக்கு முதலிடம் கொடுத்து பண்ணிங்கன்னா உங்கள் மனைவி உங்கள் பெற்றோரை கவனிக்கிறதுல பிரச்சனையே இருக்காது. ஏன்னா உங்களுடைய அன்பின் நிமித்தம் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்வாங்க. நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே செய்வாங்க. நீங்கள் 2 பேரும் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்யலாம். இருக்கீங்களா? சிலர் நினைக்கிறாங்க முதலே தொலைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்கேன்னு. நிறைய பேருக்கு பரலோகம் போன பிறகு தான் விளங்க போகுது. ஐயோ அங்கே போய் தான் சொல்லியிருப்பாங்களே இதை அப்படின்னு. ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். இதை ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடலாம். இது அதுக்கு என்ன ஆகணும், அம்மாவும் இங்கே இருக்கணும், மனைவி இங்கே இருக்கணும். அம்மாவுக்கும் தெரியணும் இந்த விஷயம், மனைவிக்கும் தெரியணும் இந்த விஷயம். சில நேரத்தில் அம்மாமாருக்கு அது தெரியாதனால அம்மாமாருங்க இன்னும் அந்த பிள்ளைய தான் பிள்ளை, தான் என் பையன், என் பொண்ணு, ஏன் இது அப்படின்னு சொல்லி அவன் என்ன இன்னைக்கு வந்த பேச்சை அவ்வளோதான் கேட்குறான். பொண்டாட்டி தாசன் ஆகிட்டான் அவன் அப்படின்னு ஊரில் பேசி மானத்தை எடுக்கிறது, அவனை பேரை கெடுக்கிறது. அவன் ஒரே பொண்டாட்டி பேச்சை கேட்குறவங்க அவன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க. அவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கிறத பற்றி சந்தோஷப்படுங்க. அவங்கள ஒரு குடும்பமாக தனி யூனிட்டாக உருவாகிறது விடுறதே கிடையாது. அதாவது ஒன்றா இருக்கிறதுல பிரச்சனை இல்லை, அம்மா அப்பாவோட ஒன்றா இருக்கிறது பிரச்சனை இல்லை. அவங்க என்ன இன்சிஸ்ட் பண்ணுவாங்க,
நாங்கள் இத்தனை காலம் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் இருந்தோம், இப்படி தான் எங்கள் வீடு, எங்கள் வீட்டில் நீ வந்திருக்க, எங்கள் ரூலு நீ ஃபாலோ பண்ணு, இப்படி தான் இருக்கணும், எங்கள் வீட்டில் இப்படி தான், எங்கள் வீட்டு வழக்கத்தின்படி தான் எல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் உங்கள் பிள்ளையும் அவனுடைய மனைவியும் ஒரு தனி குடும்பமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. இது பல ஃப்ரிக்ஷனை உண்டாகுது, பல டென்ஷனை உண்டாக்குது, சண்டையை உண்டாக்குது, ஒரு மனத்தாங்கல்களை உண்டாக்குது, வெறுப்பு பகை எல்லாத்தையும் உருவாக்கிடுது. அதனால தான் நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், கல்யாணம் பண்ண உடனே கொஞ்சம் வருஷமாக தனியாக இருந்தவர்களை பாருங்கள், அப்புறம் அம்மா அப்பா கொஞ்சம் வயசானவொன்னு கூட்டி வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேரும் தனியாக இருந்தாங்க பாருங்கள், வேறு ஊரில் போயிருந்தாங்க, இல்லை வேறு வேலைக்கு போயிட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாங்க, இல்லை தனி கொடுத்தனம் பண்ணாங்கன்னு வைங்க, கொஞ்சம் வருஷத்தில் இவங்க நல்ல குடும்பம் ஆகிடுறாங்க. அங்கே அம்மா அப்பாவுடைய ஆதிக்கம் கிடையாது, அவங்களுக்கு முன்னுரிமைன்ற இடம் கிடையாது, அவங்க ஒரு மனைவி புருஷன் ஒன்றா ஆயிடுறாங்க, நல்லா செட் ஆயிடுறாங்க. செட்டான பிறகு அம்மாவும் அப்பாவும் வயசான காலத்தில் கூப்பிட்டு வந்து வச்சா பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவங்க ஏற்கனவே செட் ஆகிட்டாங்க, அம்மா அப்பா அதை கலைக்க முடியாது. இருக்கீங்களா? கவனிச்சிருக்கீங்களா அதை? ஆனால் கல்யாணம் நாள்லேருந்து அப்படியே கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கவனித்து இருக்கணும், இதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு தனி யூனிட்டாக உருவாகிறது ரொம்ப கஷ்டம். தனி யூனிட்டாக உருவாகலைன்னா நான் என் குடும்பம் அப்படி உங்களுக்கு ஒரு தனி கலாச்சாரத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். உங்கள் அப்பா அம்மா சில பழக்க வழக்கங்களை வச்சுருக்கலாம், தாத்தா பாட்டி பழக்க வழக்கங்கள், உங்களுக்கு எது பொருந்தும், உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து அந்த பழக்கங்களை நீங்கள் உண்டாக்கி கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த தனி நியூ ஃபேமிலி யூனிட்டாக உருவாகிறது ரொம்ப அவசியம். புருஷனும் மனைவியும் நியூ ஃபேமிலி யூனிட்டாக உருவாகிறது அவசியம். இதில் இந்தியாவில் ஒரு பழக்கம் என்னென்னா, மனைவி தாப்பனையும் தாயும் விட்டு புருஷனோட போய் அவன் வீட்டில் இருக்கிறது ஒரு பழக்கமாயிடுச்சு. அந்த காலத்து கலாச்சாரம் மாதிரியே, பைபிள் காலத்து கலாச்சாரம் மாதிரியே மனைவி தாப்பன் தாயை விட்டு புருஷன் வீட்டில் போய் இருக்கிறது ஒரு வழக்கம் ஆயிடுச்சு இல்லையா? அது ஒரு எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. புருஷன் தகப்பனின் தாயை விட்டு மனைவியோடு போய் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது தான் கஷ்டமான காரியம். அதனால தான் நான் நினைக்கிறேன், மனைவியை கொண்டாந்து ஆதாம்கிட்ட கர்த்தர் கொடுத்த உடனே அவன் சொல்கிறான், புருஷனானவன் தன் தகப்பனின் தாயும் விட்டு தன் மனைவியோட. ஏன்னா மனைவி தகப்பனின் தாயும் விடுறன்றது நேச்சுரலாக கலாச்சாரத்திலே வந்துடுது. அது மனைவி கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே அம்மா அப்பா அங்கே அழுது நிற்பாங்க, ஏன்னா பொண்ணு போகுதுன்னு. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு, பொண்ணு இனிமேல் நம்ம வீட்டில் இருக்காது, போகுது அப்படின்னு தெரியும். பையன் நம்மளோடய இருப்பான் எப்பவும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார்கள் அவர்கள் இல்லையா? அப்போ அதனால தான் நான் நினைக்கிறேன் 2:24 எப்படி சொல்லியிருக்குது. அதே அப்போஸ் நான் பவுல் கோட் பண்ணும்போது அதுதான் கோட் பண்ணுறாரு. இது நிமித்த மனுஷன் தன் தாப்பன், அதாவது ஆண் புருஷனானவன் தன் தாப்பனின் தாயை விட்டு தன் மனைவியோட சேர்ந்திருப்பான்னு ஏன் சொல்கிறாருன்னா, நான் நினைக்கிறேன் மனைவி தாப்பனின் தாயை விட்டு போகிறதுன்றது எல்லா கலாச்சாரத்தில் வந்துருச்சு. அவங்க கலாச்சாரத்தில் நம்ம கலாச்சாரத்திலலாம் வந்துருச்சு. புருஷன் தாப்பனின் தாயை விட்டு போகிறதுங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால தான் அதை குறிப்பிட்டு இங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ மறுபடியும் புரிஞ்சுக்கங்க, தகப்பனின் தாயை விட்டுனா விட்டுட்டு போயிடுறதில்ல, அவளை கைவிட்டுறதில்ல, அவளை வேணான்னு தள்ளிடுறதில்ல. தகப்பனின் தாயை விட்டுனா அவர்களுக்கு முதலிடம் கொடுப்பதை விட்டு விட்டு மனைவிக்கு, இப்போ மனைவி வந்ததுனால இது நிமித்தம், இந்த காரணத்தின் நிமித்தம் அவன் முதலிடம் மனைவிக்கு கொடுக்க வேணும். அப்போ பெற்றோரை தகப்பனின் தாயை விடுறதுனா என்ன? ஒரு புதிய குடும்பத்தை நீங்கள் உருவாக்க வேணும். அந்த புதிய குடும்பம் எப்படி இருக்க போகுது, எப்படி ஃபீல் பண்ண போகுது, எப்படி பிஹேவ் பண்ண போகுது, எப்படி நடந்து கொள்ள போகிறதுங்கிறத ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். என் குடும்பம் இது, என் மனைவி, என் பிள்ளைங்க, நாங்கள் எப்படி இருப்போம் அப்படிங்கிறத. தாய் தம்ம கூட இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு தனி யூனிட்டு. அதனால தான் தகப்பனின் தாயை விட்டுங்கிறது அந்த உங்களுக்கு சொந்தமாக ஒரு கலாச்சாரத்தை நீங்கள் உண்டு பண்ணி கொண்டீர்களான்றது ரொம்ப அவசியம். அதை உண்டு பண்ணணும்னா பெற்றோருடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியே வர வேண்டியதாக இருக்குது. ஒன்றை வசித்தா கூட அவங்க கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்க முடியுங்க. முடியாதுன்னு சொல்லாதீங்க, இருக்க முடியும். பெற்றோருடைய கண்ட்ரோல்லேருந்து வெளியே வரணும். அந்த கண்ட்ரோல்லேருந்து வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான காரியம் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். பொருளாதாரத்திலே உங்கள் சொந்த காலில் நிற்கிறது ரொம்ப அவசியம்.
பெற்றோர்கள் நிச்சயமாக நம்ம கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் உதவி செய்கிறாங்க, சில உதவிகள் அவர்கள்ட்டேருந்து வந்து கிடைக்கிறது. ஆனால் பெரும்பகுதியை நீங்கள் சுமக்க வேண்டும், நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். வர வர அதிகமாக செஞ்சு முழுமையாக நீங்கள் செஞ்சு அப்புறம் கொஞ்ச காலம் பொறுத்து அவங்களுக்கே நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான பெற்றோருக்கே நீங்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதுதான் முறை. பெற்றோர் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. கஷ்ட நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது. ஒரே வீட்டில் இருக்கிறது கூட தப்பு கிடையாது. ஏன்னா வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், வாடகை ரொம்ப அதிகம். ஒரே வீட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இதெல்லாம் புரிந்து கொண்டிருந்தால் நல்லது. அப்போ தகப்பனையும் தாயை விட்டுனா இந்த மாதிரி விடணும். பாருங்கள், எதை விடணும்? எல்லாத்தையும் எங்கள் வீட்டு வழக்கத்தின்படி தான் நான் செய்வேங்கிறத புருஷன் மனைவி அங்கே கொண்டாடக்கூடாது. இந்த புது வீட்டுக்குள்ளே மனைவி வந்து எங்கள் வீடு வழக்கம் இப்படி தான் அப்படிங்கிறது, புருஷன் எங்கள் வீட்டில் இப்படி நடக்காது, வேலை நடக்காது. அது உருப்படுறது ரொம்ப கஷ்டம். அல்லது எங்கள் தாய் தப்பன் வீட்டில் இப்படி பண்ணாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை, அதனால் நான் வேறு விதமாக பண்ண போகிறேன். நேற்று சொன்னேன் இல்லையா, சும்மா அதாவது பெற்றோர் பண்ணது பிடிக்காதனாலேயே வேறு விதமாக பண்ணக்கூடாது. நீங்கள் நல்லா யோசித்து பார்த்து அவங்க பண்ணது ஏன் தப்பு, எதனால தப்பு, நான் எப்படி பண்ணணும், எது நியாயம், எது சரி அப்படின்னு ஆழமாக சிந்தித்து பார்த்து அப்படி நம்ம செய்ய வேணுமோ ஒழிய பெற்றோர் எப்படி பண்ணாங்க அதனால் நான் அப்படி பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தவறு. அப்போ இன்னும் தகப்பனும் தாயும் கூடயே தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்கள பிடிக்கலன்னா கூட மனதில் அவங்க தான் இருக்கிறாங்க. உங்கள் நடவடிக்கையில் எல்லாத்தையும் அவங்க பண்ணதை வச்சு தான் தீர்மானிக்கிறீங்க. எங்கள் அப்பா அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன், எங்கள் அம்மா அப்படி பண்ணுவாங்க அதனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். அப்படின்னா தினந்தோறும் அப்பா அம்மாவும் கூட இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? சரி. அப்போ எல்லா விதத்துலேயும் வாழ்க்கை துணைக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். மனைவி புருஷனுக்கும், புருஷன் மனைவிக்கும் முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். இது திருமணத்திற்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறார். திருமண உறவுக்கு தகப்பனையும் தாயும் கூட தூக்கி பின்னால் வச்சுட்டு முதலிடத்தை திருமண உறவுக்கு கொடுன்றார். அது என்னத்தை வெளிப்படுத்துது? இட் ரிவீல்ஸ் த ஹை ப்ரையாரிட்டி that God places on marriage. திருமண உறவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை கர்த்தர் கொடுக்குறாருன்றதை காட்டுது. எவ்வளோ பெரிய முக்கியத்துவம்! தகப்பன் தாய் கூட பேக் சீட் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இதை செய்யாமல், இதை வாழ்க்கையில் அப்ளை பண்ணாமல், நடப்பிக்காமல் எந்த திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்க முடியாது. சரி, இப்போ அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் சாங்க்டிஃபிகேஷன் உருவாகிறதுக்கு தான் திருமண வாழ்க்கை உண்டாக்கப்பட்டதுன்னு சொல்லி அந்த சப்ஜெக்ட் வருவோம். இப்போது அதுக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதாவது விட்டு இசைந்திருப்பது, தகப்பனை தாய் விட்டு மனைவியோடு இசைந்திருப்பதுன்றது ரொம்ப முக்கியம். பைபிள் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்குது. ஆனால் அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப்பு போகிறது. அதான் 32ஆம் வசனம். இது ஒரு பெரிய ரகசியம். கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? கிறிஸ்துவ சபையும் கொஞ்சம் பாரு, அங்கே நடக்கிறது புரியணும் உனக்கு, அப்போ தான் இது நல்லா ஆழமாக புரியுன்றதை சொல்கிறாரு. அப்போ சுவிசேஷத்தில் என்ன நடக்குதோ அதுதான் திருமணத்தில் நடக்குது. இதை புரிந்து கொண்டால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுதான் ஸ்பர்ஜன் சொல்கிறாரு. இது வந்து வெறும் சோஷியல் கஷ்டம் அல்ல. எபேசியர் 5:31 தகப்பனை தாயும் விட்டுன்னு சொல்கிறது வெறும் மனித பழக்க வழக்கத்தை சில ஆளுங்க இருக்கிறாங்க, பைபிள் எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்து பழக்க வழக்கம். அப்போ நமக்கெல்லாம் இது இல்லை. நம்ம இப்போ வந்து நவநாகரிக உலகத்தில் வாழ்கிறேயா? இப்போ நம்ம வந்து வேறு மாதிரி சிந்திக்கலாம். அவங்க பழக்க வழக்கம் அது இல்லை சொல்கிறார் க்ளீனாக. அது வந்து நாட் ஏ சோஷியல் கஸ்டம், அது வந்து ப்ரொஃபவுண்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிரைஸ்ட் அண்ட் த சர்ச். கிறிஸ்துவையும் சபையும் குறித்த ஆழமான ஒரு வெளிப்பாடு அது. அதை கவனிங்க அப்படின்றார். சரி, அப்போ கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் என்ன நடக்குதுன்றதை ரொம்ப கவனிக்கிறோம். நாம் எப்படி தகப்பனையும் தாயும் விட்டு மனைவியோடு இசைகிறோமோ அதே போல் நாம் பாவத்தையும் பிசாசையும் எல்லாத்தையும் விட்டு, அந்த பழக்க வழக்கத்தை விட்டு, மனம் விரும்பினதையெல்லாம் செய்கிறதை விட்டு, மாம்ச இச்சையின்படி நடக்கிறதை விட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு இயேசுவோடு கூட வந்து இசைகிறோம் இல்லையா? we live and cleave in a spiritual way. ஆவிக்குரிய விதத்திலும் எதை விடணுமோ விட்டு யாரோட இசையணுமோ அவரோட இசைகிறோம். அங்கே என்ன நடக்குது? 2-3 காரியம் சொல்கிறேன், நல்லா புரிச்சிங்க. ஒன்று, நம்முடைய பழைய வாழ்க்கையை முற்றிலுமாய் துண்டித்து எறிந்து விட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய உறவின் மூலமாக ஆரம்பிக்கிறோம். we begin a new life with a new relationship. ஆவிக்குரிய விதத்தில் சொல்கிறேன்.
எப்படி நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசியானீங்க? பாவத்தில் கிடந்து நீங்கள் எப்படி இங்கே வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்படி ஆண்டவருக்காக ஜீவிக்கிறீங்க? அவரோட ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு. இந்த உறவு இப்போ பழைய உறவை துண்டிக்க வச்சிருச்சு. எப்படி அது எப்படி வேதவசனம் அதை போதிக்குது? வேதவசனம் எப்படி திரும்ப போதிக்குது? இயேசுவே நம்ம மனவாட்டியாக செலக்ட் பண்ணி நம்ம சொந்தமாக்கி கொள்றவர் என்ன பண்ணார்? பரலோகம் துறந்து தன்னுடைய தகப்பன் வீட்டை துறந்து இந்த பூலோகத்துக்கு வந்தார். இருக்கீங்களா? அப்படி தான் ஆரம்பிக்குது. நமக்காக வந்து நம்மளை சொந்தமாக்கிக்கணும், நம்மளை விலை கொடுத்து வாங்கணும், கிரயம் கொடுத்து நம்ம வாங்கி நம்மளை சொந்தமாக்கிட்டு நம்மளோட இணையணும் அப்படின்னு சொல்லி பரலோகத்தை திறந்துன்னா பிதாவை வேணான்னு நிறுத்திட்டாரா? பிதாவை உங்களுக்கு எனக்கு தொடர்பு இல்லை இன்னைக்குன்னு சொல்லிட்டாரா? கிடையாது. பரலோகம் திறந்துன்னா நமக்காக நமக்கு முன்னுரிமை கொடுத்து இங்கே வந்து என்ன பண்ணுறாரு? நமக்காக ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டு கொள்ளுகிறார். He left his home and came to this earth to be united with us forever. நம்மோடு என்றென்றைக்கும் இணைந்திருக்க முடியாது. இன்னைக்கு வேதம் சொல்லுது, இன்னைக்கு அவர் மனிதனாக தான் பரலோகத்தில் இருக்காருன்னு. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு மத்தியஸ்தர் உண்டு. யார் அந்த மத்தியஸ்தர்? பவுல் சொல்கிறாரு, மனுஷனாக இருக்கிற கிறிஸ்துவே. கிரைஸ்ட் த மேன். இன்னும் மேனாக தான் இருக்கிறாரு. அந்த மேன்ஹுட்டை விட்டு கொடுத்துடல அவர். மனுஷங்கிற அந்த இதை இப்போ இழந்துடல. அது முடிஞ்சிருச்சு. என் கதை முடிஞ்ச போன 33 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ திருப்பி நான் வெறும் கடவுள்ன்றது மட்டும் தான் வச்சுக்கிட்டேன், மனுஷன்றதை தூக்கி எறிஞ்சிட்டேன்னு சொல்லலை. இன்றைக்கும் மனிதனாக பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவர் பரலோகம் விட்டு தொடர்ந்து இங்கே வந்ததுனால நம்மளை தேடி கண்டெடுத்து ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு இதெல்லாம் பண்ணதுனால இவருடைய அன்பை அறிந்து கொண்ட நாம் என்ன பண்ணுறோம்? இவ்வளவு நாள் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த பாவ வாழ்க்கை, ஆசை, இச்சைகள், மனம் போன போக்கு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படியெல்லாம் வாழ்ந்தோமோ அதையெல்லாம் சுத்தமாக விட்டு இவரே கதின்னு இவரோட இணைஞ்சிடறோம். இருக்கீங்களா? எத்தனை பேர் பார்க்குறீங்க? இப்போ அவர் விட்டு நம்மோட வந்து இசைந்தார். பரலோகம் திறந்து பூலோகம் வந்து நம்மளோட சேர்ந்துட்டார். இப்போ நம்மளை போல மனுஷனாகி நம்மளோட சேர்ந்து இருக்கிறாரு. ஆகவே நாம் எல்லாத்தையும் இந்த உலகத்தில் நாம் இவ்வளோ வழக்கமாக ஏற்படுத்தி வச்சுக்கொண்ட பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டு அவரோட வந்து எசைஞ்சிடுறோம் இல்லையா? சரி, ரெண்டாவது காரியம் என்னென்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்பர் 1 ஆயிடுறாரு. இப்போது மீதியெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வந்தவங்களுக்கு, இதை ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வந்தவங்களுக்கு என்ன நடக்குது? ஆவிக்குரிய ஜீவியத்தில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு விட்டது. நம்முடைய வாழ்க்கையிலே வெறும் ஆவிக்குரிய ஜீவன் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பூமியிலே நாம் வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன? எல்லாம் பின்னால் இடத்துக்கு போயிடுச்சு. முதலிடம் யாருக்கு? இப்போ இயேசுவுக்கு. யாருக்கு முதலிடம்? இயேசு. இது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள். வெறும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள் இல்லை, முதலாவது தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் தேவனாகிய கர்த்தர் மீது அன்பு கூறுவாயாக. முழு இருதயம், முழு மனம், முழு பலன் அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவிங்கிறது உள்ளான மனிதன், மனம்ங்கிறது அதான் சோலுங்கிறது வந்து இந்த மனம், பலன்றது இந்த சரீரத்தில் காணப்படுது. அப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் இதுதான் முக்கூறுகள். மனிதன் 3 கூறுகளாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான், ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடியாக. அப்போ மொத்தமாக ஆவி, ஆத்மா, சரீரத்தில் இப்போ யாரை நம்ம அன்பு கூறுறோம்? அவரை அன்பு கூறுறோம். எவரையும் அன்பு கூறாத விதத்தில் இவரை நாம் இப்பொழுது அன்பு கூறுறோம். இதை பற்றி சொல்லும்போது எப்படி போதிக்கிறார் பாருங்கள் இயேசு. லூக்கா 14ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப சில வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், 14-26. யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இதை கேட்டு நிறைய பேர் அதிர்ச்சி ஆயிரும். ஐயோயோ, தகப்பனை, தாயை, சகோதரன், சகோதரி எல்லாரையும் வெறுத்துடணுமா? பைபிள் லாங்குவேஜை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. பைபிள் என்ன அப்படி வெறுக்க சொல்லுங்க, குடும்பத்தை கவனிக்க சொல்லியிருக்குது,
எல்லாம் பாட சொல்லியிருக்கு. ஒத்து மொத்தமாக வாசிக்கணும். பைபிள் ஏதாவது ஒரு வசனத்தை வாசித்துட்டு ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போ வெறுத்துனா எந்த விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது? வெறுத்துனா தகப்பனையும் தாயும் சகோதர சகோதரிகள் தன் ஜீவனையும் கூட உயிரையே கூட கிறிஸ்துவை காட்டிலும் முக்கியமானதாக எண்ணக்கூடாது. எல்லாரும் பேக் சீட்டுக்கு போயிடுறாங்க. தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி எல்லா உறவுகள் அங்கிள் ஆண்டி எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் எவ்வளோ நமக்கு அவங்க நெருக்கமானவர்களாக இவ்வளோ உலகத்தில் இருந்திருந்தாலும் எல்லாரும் அடுத்தது தான். முதல்ல யார்? அவர். எந்த அளவுக்குன்னா என் உயிரை காட்டிலும் அவர் தான் முதலாவது. அப்போ நான் உயிரையே அவருக்காக கொடுக்குறதுனா கூட நான் ரெடி. ஏன்னா அவர் தான் உயிரையே கொடுத்தா என்ன மீட்டார். அப்போ எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய லாயல்ட்டி வந்துடுது. அவர் தான் என் வாழ்க்கையில் முக்கியம். என் உயிரையே கொடுக்கறதுக்கு நான் ரெடி. அதை இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும் பாருங்கள். தன் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். இப்போ கவனிங்க, உங்களில் ஒருவன் கோபுரத்தை காட்ட மனதாக இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமல் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமல் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. கோபுரத்தை கட்டுறவன் கட்ட மனசு இருக்குது, ஆரம்பிக்கிறான், ஆனால் கணக்கு போடல. எவ்வளவு பட்ஜெட்டு, என்ன ஆக போகுது, எவ்வளோ செலவாக போகுது, இந்த இவ்வளவு செலவையும் நான் எப்படி சந்திக்க போகிறேன், எப்படி அது வரும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் கூட ஒரு ஐடியா இல்லாமல் கட்ட ஆரம்பித்து கட்ட முடியாமல் போனால் பரியாசத்துக்குரிய ஆளாக மாறிடுறான். அதனால தான் முதல்ல பட்ஜெட்டை போடுறாங்க. ஆர்கிடெக்ட் டிசைனை போடுறாரு, அப்புறம் பட்ஜெட்டை போடுறாங்க, அப்புறம் இந்த பட்ஜெட்டை எப்படி சந்திக்க போகிறோன்ற டிஸ்கஷன் நடக்குது. எல்லாம் கணக்கு போட்டு தான் நுழையிறோம். அப்போ திருமண வாழ்க்கையில் எப்படி நுழையணுங்க? ஹலோ, திருமண வாழ்க்கை நிறைய வாலிபர்கள் இருக்கிறீங்க. வாலிபர்களுக்கு சொல்கிறேன் நான், இன்னும் திருமணமாக போகிறவங்க நினச்சிங்க இப்போது, ஐயோ நல்ல காலம் வந்தேன் பிரதரிங்க, இதை கேட்காம போயிருந்தேன்னு என்ன ஆகிறதுன்னு. அதுக்கு தான் சொல்கிறேன் பாருங்கள், வாலிபர்கள் திருமணமாகிறப்போர்கள் சொல்கிறேன், கணக்கு போடுங்க. என்ன கணக்கு போடணும்? இது பண்ணனா நாளைக்கு என் வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது. ரெடியா? அதுக்கு தகப்பனை தாயை விட்டுன்றதுக்கு ரெடியா? அவரில் அடுத்த இடத்துல வைக்கிறதுக்கு ரெடியா? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு முதலாவது இடத்தை கொடுக்க ரெடியா? கொடுக்க ரெடி இல்லைன்னா அங்கே போய் கல்யாணத்தில் ஏதேனில் ஆதிமனம்னு பாடிட்டு, அந்த ஏதேனில் ஆதிமனத்தில் வேறு மாதிரி நடந்ததுங்க. தகப்பனையும் தாயை விட்டு அங்கே தான் சொன்னாங்க, ஆதிமனத்தில் தான். இங்கே வந்து எல்லாம் பாடுறது ஏதேனில் ஆதிமனம்னு பாடுறது, கடைசியில் அங்கே செய்தது ஒன்றும் செய்கிறது இல்லை. புருஷன் தகப்பனி தாயை விட்டு மனைவியோடு இசைஞ்சான். அன்னைக்கு இப்படி தான் இருக்கும் மேரேஜ்னு அவன் ஸ்டேட் பண்ணுறாங்க. கணவனுக்கு மனைவி வந்து கிடைச்சோன்னே அவன் சொல்கிறான், முதல் கணவன் உலகத்தில் சொல்கிறான், இது நிமித்தம் புருஷனானவன் தகப்பனி தாயை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பான். இதுதான் மேரேஜ் பிரின்சிபல். எல்லா திருமணங்களும் இப்படி தான் இருக்கும், அப்போ தான் செல்லுபடியாகும், வெற்றி பெறும்னு சொல்கிறான். அது செய்ய ஆயத்தமா? கணக்கு போட்டிங்களா? ஹலோ, இந்த கணக்கு போடாமல் நல்லா அழகாக ஒன்று பார்த்துட்டேங்க, சீக்கிரம் முடிச்சிடலான் இருக்கிறோம், இல்லைன்னா வேறு யாராவது கொத்திக்கிட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட மாட்டாமல் இருந்தால் நல்லது. அது பாவம். முதல்ல கணக்கு போடுங்க. ஏன்னா கணக்கு போடாமல் அதில் நுழைஞ்சிட்டு திருமணம் என்னன்னே தெரியாமல் நுழைஞ்சிட்டு, இன்னும் தகப்பன் தாய்க்கு தான் முதலிடம், நண்பர்களுக்கு தான் முதலிடம், என் நண்பர் தான் எனக்கு முக்கியம், நீ எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு வாழ்ந்தீங்கன்னா உலகத்தில் பரியாசத்துக்குரியவர்களாகிறீர்கள். திருமணம் தோல்வி அடையும், பிரிவிலையும் விவாகரத்துலேயும் போய் முடியும். 4 பேர் 4 விதமாக பேசுகிறதுக்கு ஆளாவீர்கள். நான் சொல்கிறேன், கணக்கு போடுங்கள். நுழையத்துக்கு முன்னால் இருக்கிறீங்களா? என்ன அழகாக வழங்குது பாருங்கள். இயேசு சொன்னதுலேருந்து எவ்வளோ என்ன சொல்கிறார்? தகப்பனை தாயை தூக்கி எரிஞ்சிருன்றாரா? கிடையாது. இதே ஆண்டவர் தான் சொல்கிறார், தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக. அப்போ என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? இவைகளெல்லாம் வெறுக்க வேணும்னா என்ன விதத்தில் வெறுக்கணும்? என்னை காட்டிலும் அவர்களுக்கு முதலான இடத்தை கொடுக்கக்கூடாது, எதுவுமே முதலிடத்தில் இருக்கக்கூடாது, நான் தான் முதலிடத்தில் இருக்கணும் அப்படிங்கிறார். அதே காரியத்தை மத்தேயும் சொல்கிறாரு. மத்தேயு 10:37 வாசித்தீங்கன்னா மத்தேயும் அதே சொல்கிறார் பாருங்க.
தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன். கவனிச்சிங்களா? இப்போ தெளிவாக வருதா இல்லையா? இதே தான். ஆனால் அவர் நல்லா தெளிவுபடுது. அதனால தான் எதுக்கு 4 சுவிசேஷன்றாங்க. இதுக்கு தான் 4 சுவிசேஷம். ஒருத்தர் ஒரு காரியத்தை வலியுறுத்துறாரு, இன்னொருத்தர் இன்னொரு காரியத்தை வலியுறுத்துறாரு. இங்கே ரொம்ப தெளிவாக வந்துடுச்சு பாருங்கள். தகப்பனையாவது தாயாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அதே சப்ஜெக்ட் தான். அதை கேட்டு தான் இவரும் பேசுகிறாரு. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தகப்பனி தாயும் மட்டும் இல்லை, மகன் மகள் சில்ட்ரனும் வந்துடுது. போன வாரம் பேசணும் இல்லையா? தகப்பனு தாயும் மட்டும் இல்லை, சில்ட்ரனும். அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இயேசுவை காட்டிலும் அதிகமாக அவள் நேசிக்க முடியாது. இப்போ லூக்கா 18க்கு போங்க. லூக்கா 18 போனீங்கன்னா இதை இன்னொரு விதமாக சொல்கிறார் இயேசு. அங்கே லூக்கா 18ஆம் அதிகாரம் 29-30. அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரையாவது மனைவியாவது பிள்ளையாவது விட்டு விட்ட எவனும், நல்ல கவனிங்க, விட்டுன்ற அதே வார்த்தை வருது பாருங்க, அவங்களெல்லாம் லீவ் பண்ணுவேன் அப்படின்னா நிறைய நேரத்தில் சுவிசேஷத்தின் நிமித்தம் விட்டுறவே வேண்டியதாக இருக்குது. அவளோட உறவே இல்லாமல் கூட போயிடுது சில நேரத்தில். ஏன்னா அவங்க நீங்கள் கிறிஸ்துவின் பேரில் வச்ச நம்பிக்கையே ஒரு பகையாக கூட நினைக்கலாம், அல்லது வேறு விதத்தில் இழக்க வேண்டியதாக போயிடுது. அப்படி விட்டு விட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு? தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி எதை விட்டாலும், எதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு கிறிஸ்து தான் எனக்கு முதலாவது என்று சொல்லி அப்படி வாழ்ந்தால் அதனுடைய பலன் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக உங்களுக்கு எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும். தகப்பனி தாயும் இழந்துட போகிறதில்லைன்றார், சகோதர சகோதரிகள்லாம் இழந்துட போகிறதில்லைன்றார். உங்களையும் நீங்கள் இழந்துட, தன்னுடைய ஜீவனை ரொம்ப பெருசானே அதை காப்பாற்ற விரும்புகிறோம், அதை இழந்து போவான்றாரு. இழந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், அதை ரட்சித்து கொள்வான்றாரு. உயிரை கூட நான் கவலைப்படல, ஆண்டவருக்காக என்ன ஒப்பு கொடுத்துருக்கேன், அவருக்கு தான் முதலிடம் நினைக்கிறவன் அவன் தன்னுடைய ஜீவனை காத்து கொள்ளுவான், ரட்சித்து கொள்ளுவான். தகப்பனை தாயெல்லாம் விட்டவன் கூட நூறத்தனையாக விலை திரும்ப பெறுவான். இருக்கீங்களா? எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு போதனை என்பதை கவனிக்க வேண்டும். சரி, மூணாவது குயிக்காக சொல்லிடுறேன். இதனுடைய பலன் என்ன? இப்படி தகப்பனை தாயை விட்டு மனைவியோட சேர்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆவிக்குரிய விதத்துலேயும் நம்ம பழைய வாழ்க்கையெல்லாம் விட்டு பாவத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இயேசுவோட இணைஞ்சிடறோம், விட்டு இசைந்துடுறோம் இவரோட. அதனுடைய பலன் என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதனுடைய பலன் என்ன? பாவத்தை விட்டதன் பலன் என்ன? பிசாசனுடைய ஆதிக்கத்தை தொலைச்சதன் பலன் என்ன? இந்த புதிய வாழ்க்கையை ஆரம்பித்ததன் பலன் என்ன? இயேசுவை முதலாவது வைத்ததன் பலன் என்ன? ஆவிக்குரிய வளர்ச்சி, பரிசுத்தமாகுதல். நாம் மாற்றப்படுகிறோம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்குள்ளே உண்டாகுது, பரிசுத்தமாகிறோம், இயேசுவை போல மாறுகிறோம். அவரோட இணைஞ்சிட்டோம் இல்லையா? அவருடைய வார்த்தைகள் நமக்கு பெருசாக தெரியுது, அவர் தான் பெருசாக தெரியுறார், அவருக்கு தான் முதலிடம், அவரே கதின்னு இருக்கிறோம். அப்போ அவரை போலவே நாம் மாறிவிடுகிறோம். இருக்கீங்களா? அப்போ திருமணமும் அதே மாதிரி தான், அது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. திருமணம் என்கிறது மீட்பின் ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுவும் ஒரு விதமான மீட்பு தான். திருமணத்தின் மூலமாக மீட்பே வேலை செய்யுது நமக்கு. பழையவெல்லாம் ஒழிஞ்சிருது, எல்லாம் புதுசாகிடுது. இது வேத வசனத்தின் ஞானம். இது சைக்கோ தெரப்பி கிடையாது, சைக்காலஜி கிடையாது. அந்த காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, தகப்பனை தாயை விட்டு மனைவியோட இசைந்திருப்பான்னு. அப்போ அப்படி பண்ணும்போது அது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கிறது. எப்படி எனக்கு தெரியும்? இயேசுவோடு இசையும் போது, பாவத்தை விட்டு பிசாசினுடைய ஆதிக்கத்தை விட்டு களைந்து எரிந்து விட்டு இயேசுவோடு நான் இசையும் போது என் வாழ்க்கை பெரிய விதத்தில் மாறுது. அதுபோல தான் திருமணம். எதை முதல்ல வைக்கணுமோ அதை முதல்ல வைக்கும்போது என் வாழ்க்கை மாறுது. திருமணம் உங்களை மாற்றக்கூடிய சக்தி உள்ளதாக இருக்கிறது. ஏன்? சுவிசேஷம் தேவனுடைய வல்லமையாக இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏதுவான தேவனுடைய வல்லமை. காஸ்பல் இஸ் த பவர் ஆஃப் காட் அன்டு சால்வேஷன் இருக்குது. அப்போ அது எப்படியே தேவனுடைய வல்லமையாக இருந்து நம்மளை மாற்றுதோ அதுபோல தான் திருமணமும்
அதில் தேவனுடைய வல்லமை இருந்து நம்ம மாற்றக்கூடியதாய் இருக்கிறது. எப்படி மாற்றுது? நம்ம யாருன்னு காட்டுது. எப்படி மாற்றுறாரு ஆண்டவர் சொல்லுங்கள்? எப்படி நம்மளை மாற்றுறாருங்க? நம்ம யாருன்னு காட்டுறாரு, நமக்குள்ள பிழைகளெல்லாம் காட்டுறாரு, நமக்குள்ளே திருந்த வேண்டிய காரியங்களெல்லாம் காட்டுறாரு. ஒன்றா காமிச்சு அவரோட வாழ வாழ நமக்குள்ளே இருக்கிற இந்த அசிங்கம்லாம் வெளியே வருது பாருங்கள், தெரியுது க்ளீனாக. ஐயா என்ன அப்படி இருக்கிறோமே நம்ம, இதெல்லாம் இந்த மாதிரி வேண்டாத காரியம்லாம் வந்து வச்சுருக்கிறோமே நம்ம அப்படின்னு ஒரு எக்ஸ்போஷர் உண்டாகுது. அது வரைக்கும் நம்ம வந்து யோகியாக நினச்சிட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி ஒரு யோகி. ஏன்னா நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரனோடையும் எதிர் வீட்டுக்காரனோடையும் நம்மளை கம்பேர் பண்ணிட்டுருக்குறோம். அவனை விட நான் ரொம்ப நல்லவன், எங்கள் தெருவிலேயே கேட்டு பாருங்கள் நான் என்ன மாதிரி இருக்கிறேன். ஆனால் உங்கள் உள்ளத்தை யாருக்கு தெரியும்? அவருக்கு தான் தெரியும். அங்கே ஒரு பைனாகுலரை வச்சு பார்க்க முடியும்னா ஆயிரக்கணக்கான கெட்ட காரியங்கள் உள்ளே இருக்குது மனுஷனுடைய இதயத்தில். ஆனால் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம் நம்ம ரொம்ப ரொம்ப யோகியர்கள்னு. இயேசு வண்டியில் வரும்போது என்ன ஒரு பெரிய ஆழ்ந்த மாற்றம் ஏற்படுது. ஏன்னா ஆவியானவர் நமக்கு உள்ளே இருக்கிற குறைகளை காட்டுகிறார். நம்முடைய செல்ஃபிஷ்னஸ், அதை பற்றி பேசினேன் இல்லையா? பாவத்தினுடைய மொத்த உருவமே செல்ஃபிஷ், எனக்காக வாழ்வது, என்ன முதலாவது வைப்பது. அதனால தான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை பாருங்கள். மனைவியை முதல்ல வைக்க முடியல, மனைவிக்கு புருஷனை முதலாவது வைக்க முடியல, அது வரவே மாட்டேங்குது. ஏன்னா அது பாவத்தினுடைய மொத்த உருவமே செல்ஃபிஷ்னஸ் தான். முதல்ல நான் சாப்பிட்ட பிறகு தான் மீதி பேருக்கு, ஏன் நலனா தான் நான் கவனிப்பேன் அப்படிங்கிறது தான் மனுஷனுடைய பாவத்தினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் வெளியே வருது. நான் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கிறேன், எவ்வளோ மோசமான ஒரு குணத்தை உடையவனாக இருக்கிறேன், எவ்வளோ திருந்த வேண்டியது இருக்குது, எல்லாம் வெளியே வருது பாருங்கள். வெளியே வந்து இந்த வெளியே வந்தது எதுக்காக? நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை தட்டி ஒன்றுலாமாக்கிறதுக்கு இல்லை, நம்மளை குணப்படுத்தி சுத்தமாக்கி இன்னும் பிரமாதமாக பிழையற்றவர்களாக பரிசுத்தமுள்ளவர்களாக கரை திரை முதலானவர்கள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றவர்களாக நம்ம மாற்றுவதற்காக இவையெல்லாம் ஆவியானவர் வசனத்தை கொண்டு நமக்கு எடுத்து காட்டுகிறார். கிறிஸ்துவோடு கூட இருக்கிற உறவிலே ஒரு பகுதியை மட்டும் வாசிக்கிறேன், நேரம் ஆகிட்டாலும் இதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம் இன்றைக்கி, இல்லைன்னா பிரச்சனை ஆகிடும். ரோமர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்படி இருக்க பவுல் அப்போஸ்தலன் ஒரு பரிசேயன், அவர் எப்படி மாற்றப்பட்டார்ன்றதை சொல்கிறார் பாருங்க. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணம் ஆயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணம் ஆயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கு அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்குனதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கு அப்படி ஆயிற்று. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் இது. என்ன சொல்ல வர்றாரு? நான் ரொம்ப பரிசேயன், ரொம்ப யோகியன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கர்த்தருடைய கற்பனைகளெல்லாம் நான் கை கொண்டு விட்டேன், அப்பழுக்கற்றவனாக கை கொண்டிருக்கிறேன். அக்கார்டிங் டு த லா பிளேம்லெஸ் என்றார். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் நான்ன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 கற்பனையிலும் பக்காவாக செஞ்சுருக்கிறான்றார். அந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது. ஆனால் உண்மை என்னென்னா யாருமே செஞ்சதில்லை 10 கற்பனையை. இயேசு மாத்திரம்தான் நிறைவேற்றிருக்காரு, எந்த மனுஷனும் நிறைவேற்றினது கிடையாது. அப்போ எப்படி இவர் நினச்சார்? ஏன்னா நியாயப்பிரமாணம் சரியாக விளங்கலை, பைபிள் சரியாக விளங்கலை. டாக்டரேட் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு, ஆனால் பைபிள் விளங்கலை. சாத்தியமா? அவ்வளோ படிச்சுட்டு இயேசுவையும் பார்க்கல, பைபிளும் விளங்கலை. எப்போ விளங்குச்சான்? 10வது கற்பனை இச்சையாது இருப்பாயாகன்னு சொன்ன பிறகு தான் விளங்குச்சு அவருக்கு. ஆஹா, நான் இது வரைக்கும் செய்கையை வச்சு தான் பார்த்தேன், அதெல்லாம் செய்யலை, விபச்சாரம் செய்யலை, பொய் சொல்லலை, களவு செய்யலை, கொலை செய்யலை, அதனால் பெரிய யோகியன்னு நினச்சேன். ஆனால் உள்ளத்தில் அவ்வளவும் இருக்குதே, உள்ளத்தில் எல்லாம் இருக்குது. விபச்சாரம் இருக்குது, களவு இருக்குது, பொய் இருக்குது, எல்லாம் இருக்குது உள்ளத்தில். எப்போ பார்த்தார் அதை? இச்சையாது இருப்பாயாகன்றத பிரமாணம் விளங்கினோன்னு தான் அவருக்கு எல்லாம் விளங்குது, தான் பாவிங்கிறதே விளங்குது. அதை பற்றி தான் இங்கே சொல்கிறாரு. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி 14, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானும் பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். கர்த்தரிடத்தில் வரும்போது அவருக்கு ஆவியானவர் உள்ள வேலை செஞ்சு இவர் ஆவிக்குரியவர் இல்லை, நிறைய மாற்றப்பட வேண்டியது இருக்குன்னு காமிக்கிறாரு. எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆமாம், இப்போ தான் எனக்கு விளங்குதுன்றாரு. எப்போவுமே நான் விரும்புகிறத செய்ய முடியல, எதை தப்புன்னு நினைக்கிறேன்னு தப்புன்னு நல்லா தெரியும், அதை தான் செய்கிறேன் நான் என்றார். நான் இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் ஏன் விரும்பினதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன்? தப்புன்னு தெரிஞ்சு அதை ஏன் செய்கிறேன்? நான் குடியை கெடுக்கணும்னு போட்டிருக்கான் போர்டில் எழுதி.
அப்போ கூட அதை பார்த்துட்டு உள்ளே போய் நல்லா குடிச்சிட்டு நடக்க முடியாத அளவு ரோட்டில் உருள்றது. ஏன்? அவனுக்கே தெரியுது. ஒரு குடிச்சிட்டு ஒருத்தன் சொன்னான், எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும் பாருங்க, பார்த்துட்டு, சாம் எனக்காக ஜெபம் பண்ணு பாரு, எப்படி ஆகிட்டேன் பாரு, நான் குடிச்சு இப்படி ஆகிட்டேன், உடம்பே கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு, எனக்காக ஜெபம் பண்ணுன்றான். தெரியுது, பாவம் தெரிஞ்சு அதை செய்கிறான். ஏன்னா உள்ளே பாவம் குடி கொண்டிருக்கிறது. அது விளங்காத வரைக்கும் என்ன சொல்லுவான், நான் அப்படிலாம் கிடையாதுங்க, லைட்டாக குடிப்பேன், ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிமா. அது ஒன்றும் தப்பே இல்லாத மாதிரி சொல்லுவான். ஆனால் ஆவியானவர் உள்ளத்தில் உணர்த்தும் போது தான் தெரியுது பாவின்னு. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் அது நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்கிற விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நான் பரிசெய்யன், நன்மை செய்யணும் தான் விரும்புகிறேன். ஒரு ரிலீஜியஸ் பர்சன், நான் திருடன் இல்லை, கொள்ளைக்காரன் இல்லை, நன்மை செய்யணும் தான் விரும்புகிறேன். ஆனால் என் உள்ளத்தில் இவ்வளவு கேடுகள் இருக்கிறதுன்னு இப்போ தான் பார்க்குறேன் நான்ன்றாரு. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். பிரமாணம்லாம் எனக்கு பிடிக்குது, கற்பனைகள்லாம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நான் பாவத்துக்கு அடிமையாகவே இருக்கிறேன்றான். இப்போ தான் பார்க்குறேன். நான் பெரிய பரிசையன், அப்பொழுது கற்றவன் யோசிச்சுட்டு இருந்தேன், குற்றம் காட்டப்படாதவன் நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் விளங்குது, பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை ஆக்குவார்னு ஒரு கதறார். அப்புறம் ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டாரு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலே நான் என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இப்போ தெரியுது எனக்கு பாவம் உள்ளே இருக்குன்னு. எப்படி மாற்றப்பட்டார் பார்த்தீங்களா? எப்படி மாற்றப்பட்டார்? ஆவியானவர் இருந்தோம் விளக்குது. அதான் சொன்ன இந்த பிரிட்ஜு உதாரணம். பிரிட்ஜு சரியாக கட்டலை, நிறைய கிராக்ஸ் இருக்குது, ஆனால் பார்த்தா நல்லா இருக்குது, தெரிகிற மாதிரி. கார் வருது, மோட்டர் சைக்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 டன் லாரி ஒன்று வருது. அந்த 5 டன் லாரி வந்த உடனே இது ஆட்டங்கானது, சில நேரத்தில் இடிஞ்சு உளுந்துருது. இந்த லாரி 5 டன் லாரி அந்த கிராக்கை உண்டாக்கல. கிராக் ஏற்கனவே இருந்தது, ஆனால் தெரியல. இந்த 5 டன் லாரி தான் கிராக்கை வெளிப்படுத்துகிறது. இருக்கிறீங்களா? கல்யாணம் ஆகும்போது நல்லா கவனிங்க, இன்னும் கல்யாணம் ஆகாதவங்க கவனிங்க, ஆனவங்களுக்காக தெரியுது. கல்யாணம் ஆகும்போது என்ன நடக்குது? உங்கள் இருதயத்தின் மேலே ஒரு 5 ட்ரக்கு கொண்டாந்து ஓட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. எல்லா கிராக்கும் வெளியே வருது, எல்லா தப்பும் எல்லா பிழையும் அதிலிருந்து தெரிய ஆரம்பிச்சிருது. அது எதுனா, கர்த்தர் இதை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் சேஞ்சாக பயன்படுத்துகிறார். மாற்றத்தின் ஒரு கருவியாக திருமணத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அதனால தான் இது திருமணம் ரொம்ப ஸ்ட்ராங்கான இது பாருங்கள். பிரிக்க முடியாத உறவு. தேவன் நினைத்தது மனுஷன் பிரிக்காத இருக்க கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே மாம்சம் ஆகிட்டோம், வேணான்னு ஓட முடியாது, இப்போ மாட்டிக்கிட்டோம். இப்போ ஐயோ இதெல்லாம் எல்லாம் வெளியே வருதே அப்படின்னு ஓட முடியாது. இப்போ மாறியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கொண்டு வந்துடுறாரு. மாற்றுகிறார் நம்மை, இல்லையா? மாற்றுகிறார் நம்மை. தான் ஜெம் டம்ளர் பற்றி சொன்னேன் இல்லையா? இந்த விலையேற பெற்ற கற்களை ஒரு டம்ளரில் போட்டு, அதை சாதாரண கற்களை போட்டு அதை உருட்டுறாங்க. அப்படி தான் இந்த ஜெம்மில் இருக்க அவ்வளோ பியூட்டியும் வெளியே கொண்டாடுறாங்க. இல்லைனா சாதாரண கருங்கல் மாதிரி இருக்குது. அந்த ஜெம் டம்ளரில் உருட்டி இதில் இருக்க ஷைனிங் பியூட்டி எல்லாம் வெளியே வருது. அது மாதிரி கர்த்தர் இந்த மேரேஜை ஒரு ஜெம் டம்ளர் மாதிரி வச்சுட்டாரு. இதில் போட்டு உருட்டோன்னு நிறைய பேர் உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு. கல்யாணம் ஆனவங்களுக்கு அது தெரியும். ஆனால் கடைசியில் என்ன வரும்? பரிசுத்தம் பிழையற்றதுமான கரை இதரை முதலான ஒன்றும் இல்லாமல் அற்புதமானவர்களாக இயேசுவை போல நம்ம மாற்றுவதற்காக திருமண வாழ்க்கையை நியமித்திருக்கிறார் கர்த்தர். இருக்கிறீங்களா? பயந்துராதீங்க. திருமணமா? ஐயோ நல்ல காலம் சொன்னீங்க, இதுக்கு வேணவே வேணாம் சாமி, நமக்கு இதில் போய் இப்படி இல்லை, இது நல்லது, உங்களுக்கு நன்மையான ஒரு காரியம். அதனால தான் தனிமையாக இருக்கிறது நல்லது இல்லைன்னாரு. ஏன்னா இதெல்லாம் நடக்கணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. மாற்றப்பட்டு அற்புதமானவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வோம். நாம் கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்ம இருதயத்தில் வைக்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்யட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை எங்கள் உள்ளங்களோடு பேசினபடியால் நன்றி.
தொடர்ந்து எங்கள் இருதயத்திலே இவைகள் கிரிய செய்யட்டும். அற்புதமான மாற்றங்கள் ஏற்படட்டும். எங்களை மாற்றி அமைப்பீராக. கிறிஸ்துவைப் போல மாற திருமண வாழ்க்கையை எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமானவர்களும் ஆகாதவர்களும் இன்றைக்கு பெரிய காரியங்களை கற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போகட்டும். இது அவருடைய வாழ்க்கையே மாற்றட்டும். பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொண்டு வரட்டும். திருமணமாயிருக்கிறவர்களுடைய குடும்பங்கள் அற்புதமான ஆசீர்வாதமான குடும்பங்களாக, மகிழ்ச்சிகரமான பரலோகத்தைப் போல, குட்டி பரலோகத்தைப் போல இருக்கிற குடும்பங்களாக மாறட்டும். தேவ ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும் தங்கி இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.